வெண்மலைக்கரை விசஸ் ரத்னாக்கோட்டை இந்த டோர்னமெண்ட்டோட கடைசி போல் டிஸ்டர் மேட்ச். ஸ்ட்ரைக்கில் சதீஷ் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட மணி, ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைட், ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பால். ஃபுல் டாஸான பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே நிற்க வச்சு ஃபீல்டரை போட்டிருக்காங்க. நல்லா ஸ்டாப் குயிக்கராங்க. 2 ரன்னுக்கான ட்ரை ஓடிடுறாங்களான்னு பார்த்தா எஸ், நல்ல ரன், குயிக்கரான 2 ரன். அதோட செகண்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பால் அடிச்சிருக்காரு. பால் ஹைட்டாக போயிருக்கு, ஆனால் கேப்பில் விழுந்திருக்கு. 2 ஃபீல்டருக்கு நடுவில் விழுவேன். இதையும் 2 ரன்னுக்கு கூப்பிட்டுருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கர், குயிக்கரான 2 ரன், நல்லா பேக்கப். நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பால், இதை மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இதே பால் தான் தெளிவாக ஆடினார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒட்டச்சு போட்டாரு. இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒன் பவுன்ஸ் பவுண்டரி தெளிவாக போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்காங்க. ஃபீல்டர் குயிக்கராக விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ண பால் ஓவர் பவுன்ஸ் ஆகாமல் நோ பால் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பாலை தெளிவாக போட்டிருக்காரு பவுலர். டாட் பாலோட முதல் பவர் பிளே வர முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. போன பால் அவுட் ஆஃப் மேட், நோ பால். ஸோ இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ட்ரை பண்ணார். தெளிவான ஒரு ஆறு ஃப்ரீ ஹிட்டை தெளிவாக யூஸ் பண்ணியிருக்காரு சதீஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரீ ஹிட் பால் செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸான பால் டபுள் டம்மாக இருந்துச்சு. 1 பவுன்ஸ் பவுண்டரியா ஃபீல்டர் தடுக்க முடியல. பவுண்டரி பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 பவுண்டரிஸ். பவுலர் அங்கே கார் சேஞ்ச். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரெடியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். 1-2 ஆக்கியிருக்காங்க. ஸோ 2 போய்க்கிட்டு இருக்கும்போது ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணால் வேகம் குறையும். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கராக உடம்பு லைனில் வந்துச்சு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல பட்டு போயிருக்கா. அங்கே ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ணால் 1 ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு நடக்க இங்கே பவுண்ட்ரியா கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டாரு. 2 ரன் விட்டாங்க. 2 ஓவருக்கு 28 ரன் அடிச்சிருக்காங்க. ஸ்கோரை ஒரு பக்கம் பெரிய டார்கெட்டை நோக்கி கொண்டு போய்க்கிருக்காங்க 2 பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். தேர்ட் ஓவர் பட K7 ரீசாட்டுக்கான ட்ரை. டாட் பால். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் எடுத்து முட்டிருக்காரு. ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு. அனதர் ஒன் 6 பதிவு பண்ணியிருக்காரு பிரேம். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அந்த காலுக்கு நடுவில் போனது நல்ல ஃபீல்டிங், சூப்பராக த்ரோவை அடிச்சிருக்காரு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பவுலர் கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா கேட்ச், நல்ல கேட்ச். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பிரகாஷ். பேக் டு பேக் 2 ஒயிட். நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸலன்ட் ஓவர், நல்ல கம்பேக். அந்த 6க்கு அப்புறம் பவுலர் 3 ஓவருக்கு 37 ரன் அடிச்சிருக்காங்க. மண்மலைக்கரை. 4th ஓவர் கூட மணி. ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மேலே மணியை நம்பி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே தெளிவாக அடிச்சிருக்காரு. ஹியூஜ் ஒன், கண்டிப்பாக கிளியர் பண்ணோம். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாரான்னு பார்த்தா நல்ல டேக்கர், தெளிவாக கேட்ச் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா வேல். பவுன்ஸ் பாலை அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸானு பார்த்தா அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காரு. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டார். நல்ல ஸ்டாப். 2 ரன் குயிக்கராக ஓட்டாங்க. 4th ஒன் ஒட்டச்சு போட்டிருக்காரு. அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே எலிவேஷன் ஆகுதா ஃபீல்டர் கையிலேன்னு பார்த்தா தாண்டி போயிருக்கு. இந்த ஓவரில் வர 2வது ஆறு. வேல் பேட்டில் இருந்து வர ஃபர்ஸ்ட் 6. நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடச்சு போட்ட பாலை இந்த முறையும் போயிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கையில் தப்பு பண்ணியிருக்காங்க. ரன் அவுட்டும் மிஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 மோர். இந்த மாதிரி சைடு டு சைடு வச்சிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சைக்கர் ஃபாஸ்ட்டாகவே இருந்தார். குயிக்கராக ஓடிருக்காங்க. 2 ரன். 4 ஓவருக்கு 55 ரன் அடிச்சிருக்காங்க. 56 ரன் டார்கெட் அப்படிங்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மேனா மணி அண்ட் புகழ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட வேல். மணமலைக்கரை ரீஎன்ட்ரி கட்டி உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு லூஸ் பண்ண மேட்ச்லேயுமே சூப்பராக விளையாண்டாங்க. என்ன பண்ணுறாங்களா ஃபர்ஸ்ட் ஒன்
ஃபர்ஸ்ட் பாலே பேட்டில் சின்ன நிற்க இருந்துச்சு, இவர் கையில் பட்டு இவர் பிடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் பாலே நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் வந்திருக்காரு அருண், நியூ பேட்ஸ்மேன். வேலோட செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த முறை ஃபுல் டாஸான பாலை தூக்கி விட்டுருக்காரு, ஆளே இல்லாத திசையில் போகுது. 1 பவுன்ஸ் பவுண்டரி. பாலரோட தேர்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி ஒன்று வந்திருக்காரு அருண். ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவாக சூப்பராக போட்டிருக்காரு வேல். பால் ஒரு வெயிட். நெக்ஸ்ட் ஒன் வடிச்சு போட்ட பாலை மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த விளையாடி அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு, அங்கே மிட் ஆஃப் ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்கு. லாங் ஆஃபில் பவுண்ட்ரியான்னு பார்த்தா எஸ், பவுண்ட்ரி கிளியர் பண்ணிடுச்சு. ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட்டை இழந்து. செகண்ட் ஓவர் பட ஹரி, ஒரு யங்ஸ்டர். ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அருண். இந்த ஓவரில் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலை 6ஆக மாற்றிருக்காரு, போன ஓவரில் பவுண்ட்ரியாக மாற்றிருக்காரு. செகண்ட் ஓவர் போட ஹரி, ஒரு யங்ஸ்டர். ஃபர்ஸ்ட் பாலே செகண்ட் ஒன் டாட் பால். ஹரியோட தேர்ட் ஒன் இந்த முறை ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் நிற்க வச்சு போட்டிருக்காங்க, நல்லா ஸ்டாப் பண்ணாரு. ஓடுறேன். ஃபோர்த் ஒன் பால் வந்த பக்கமே ஆடினான்னு சொல்லலாம். ஒரு எல்என்இ சீவல் கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரை இருக்கும், அங்கே ஃபீல்டர் விரட்டி போய் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார். சூப்பர் ஸ்டாப், நல்ல எஃபர்ட் ஃபீல்டர். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, லாங் ஆஃபில் அங்கே ஃபீல்டரே இல்லை, இதையும் 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா மிட்டான் விரட்டி போயிட்டார், நல்ல ஸ்டாப். 2 ரன். அதையோட லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு எடுத்துன்னு போனார், அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு, நல்லா டேக் ஆன். 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க. தேர்ட் ஓவர் போட அகைன் வேல். ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மேலே அவரை நம்பி 3வது ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளில இருக்க ஒரு ஓவர் நியூ பவுலராக இருக்கணும். செட்டில்டு பேட்ஸ்மேன் அருண் இருக்காரு. ஸோ இந்த ஓவரில் அவரோட விக்கெட்டை தான் மைண்ட் பண்ண பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவாக சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அப்படியே வந்தார், அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காரு. 2 ரன்னுக்கான ட்ரையாக இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிட்டாங்க, நல்ல த்ரோ. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஆடி இருக்காரு, குயிக்கராக லாங் ஆனில் போய்க்கிறதுக்கு. லாங் ஆஃப் ஃபீல்டர் விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணால் 2 ரன்னுக்கான ட்ரை மிஸ் ஃபீல் நடந்தது. ஈஸியாக ஓட்டாங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போய் ஆனார், அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாருன்னு பார்த்தா விரட்டி வந்துருக்காரு, கையில் படித்தா நான் மிஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரன் அனுப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அனதர் ஒன் ஸ்லோயர் சூப்பராக போட்டார். ஃபர்ஸ்ட் பால் எப்படி இதே மாதிரி ஒரு ஸ்லோயரில் சொக்க வச்சாரோ அதே மாதிரி அவரோட லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். இந்த முறை வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணார். போன பால் ஸ்லோயர்னா இந்த பால் செம்ம பேஸில் போட்டிருக்காரு. டாட் பால். 3 ஓவருக்கு 26 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 6 பாலுக்கு 30 ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் பட அஜய் 30 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் குயிக்கரான டெலிவரி, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அஜய். ஸோ ரிமைனிங் இருக்க 5 பாலையும் 6 அடிக்கணும். மாற்ற முடியுதான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் அருண். செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரியான்னு பார்க்கலாம், அங்கே ஃபீல்டர் விரட்டி போயிருந்தார், பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணிட்டாரு. சூப்பர் ஸ்டாப், எக்ஸலண்ட்டாக ஸ்டாப் பண்ணார். 2 ரன் ஓட்டாங்க. 3வது ரன்னுக்கான ட்ரை குயிக்கராக ஓட்டாங்க. சாரி 3 ரன் சொல்லியிருந்தேன், 2 ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அனதர் ஒன் ஸ்லோயர் போட்டிருக்காரு. நிறைய ஸ்லோயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி லெஃப்ட் திரும்பினாரு, தெளிவாக போட்டிருக்காரு. விக்கெட். லாஸ்ட் ஓவர் உடம்புல தான் போட்டிருக்கு, 2 ஓட மாட்டாங்க. ஹான்சேக்கர் வந்துட்டார், அந்த எண்டில் டைரக்ட் ஹிட் இருந்தால் விக்கெட்டான்னு பார்த்தா நல்லா பேக்கப். ஹரி ஒரு ரன். லாஸ்ட் 1 ஓவர் ஒரு ஸ்லோயர் தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். டாட் பாலோட இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று 4வது அணியாக பரிசு சுற்றுக்கு தகுதி பெறாங்க. மண்மலைக்கரை ஆக்சுவலாக ஃபஸ்ட் ரவுண்டு தோற்றுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட தன்னம்பிக்கையில் ரீஎன்ட்ரி கட்டி இந்த டோர்னமெண்ட்டில் ப்ரைஸு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க.